Hi dear students, welcome to Bug Free Infotech channels. In this video, we are going to discuss about second chapter in computer science. Chapter name is Data Abstractions. Okay, let's see one by one. In this lesson, we are going to discuss about few topics. First topics, data abstractions introduction. Second, abstract data types. Third, constructor and selectors. Fourth one, representations of abstract data type using rational numbers. Next topic, list and tuples. And last topic, data abstraction in structures. Data abstractions நோடைய introductions பார்க்கலாம். Data abstractions computer scienceல ஒரு powerful. இது programmers ஆப்ஜெக்டை ஒரு கோடா ட்ரீட் பண்ண அலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், பென்சில்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் கோடையும் நமக்கு ஆப்ஜெக்ட்னு ட்ரீட் பண்ண டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுது. இதில் ப்ரோக்ராமர்ஸ் கோடு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி கவலை இல்லை, அது என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சால் போதும். இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கான்செப்ட் எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்டை செவரல் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணும் போது இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. இங்கே ப்ராஜெக்ட்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கை ரெஃபர் பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட் குரூப் மெம்பர்ஸ் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க அது ஒர்க் ஆகுதுன்றதை அசியூம் பண்ணாலுமே போதும். நெக்ஸ்ட், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மாடுலாரிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. மாடுலாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை மீனிங்ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் கிளாஸஸ் ரெப்ரசன்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் டாபிக், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் த டைப் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய பிஹேவியரை டிஃபைன் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது, பட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை பற்றி சொல்லலை. இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸில் என்ன ஒர்க் செய்யணுன்றதை டிஃபைன் பண்ணாலே தவிர அதை எப்படி செய்யணுன்றதை டிஃபைன் பண்ணுறதில்ல. இந்த டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் எப்படி சேவ் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்ற எந்த ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கறதில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் திங்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, process of providing only the essential and hiding the detail is known as the abstractions. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதை மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது, எசென்சியல்ஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது. இந்த கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஹைடிங்னா நமக்கு என்னன்னு தெரியும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது ரெப்ளிகேட் ஹவு வி திங்க் அபவுட் தி வேர்ல்டு. நம்ம எப்படி இந்த வேர்ல்டை நினச்சிட்டு இருக்கமோ அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கார் ஓட்ட போகிறோன்னா அந்த காரை ஓட்ட தெரிஞ்சால் போதும், அதுக்குள்ளே இருக்க என்ஜினு எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த கான்செப்ட் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் சொல்கிறாங்க. அதாவது எசென்சியல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்ற திங்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வைக்கிற கான்செப்ட் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். டு ஃபெசிலிட்டேட் த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் you will need to create two types of functions, that is constructor and selectors. நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம். என்னென்ன ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டார்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், செலக்டார்ஸும் ஃபங்க்ஷன் தான், கன்ஸ்ட்ரக்டார்ஸும் ஃபங்க்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்டார்ஸ் என்ன அப்படின்னு பண்ணது பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பில்ட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டார்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பில்ட் பண்ணுறது. செலக்டார்ஸ்ன்றது அந்த டேட்டா டைப்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறது தான் செலக்டார்ஸ். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் சிட்டின்றது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பில்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி. ஒரு சிட்டியை மேக் பண்ணாலுமே நமக்கு என்ன வேணும், அதனுடைய நேம் வேணும், அதனுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட்
அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய லொக்கேஷன்ஸ் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ் தான் லேட்டிடியூட் லாங்கிடியூட். லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்டில் இருக்க வேல்யூஸ் வச்சு தான் அதனுடைய கரெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷனை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஒரு சிட்டியை மேக் பண்ணியாச்சு. இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்கிறோம்னா கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டார்ன்றது that build the abstract data types. ஸோ நம்ம சிட்டின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறோம். எப்படி பில்ட் பண்ணுறோன்றதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு செலக்டார்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். செலக்டார்ஸ்ன்றது நம்ம இங்கே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சிட்டின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணியிருக்கோம். பில்ட் பண்ணும் போது நேம் கேட்டிருக்கோம், லாட்டிடியூட் கேட்டிருக்கோம், லாங்கிடியூட் கேட்டிருக்கோம். இந்த மூணுத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரீவ் பண்ணுறது தான் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கெட் நேம். ஸோ சிட்டின்ற ஆப்ஜெக்ட்டுக்கான நேமை வாங்குகிறோம், சிட்டின்ற ஆப்ஜெக்டுக்கான லாட்டிடியூட் வாங்குகிறோம், சிட்டின்ற ஆப்ஜெக்டுக்கான லாங்கிடியூட் வாங்குகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறது தான், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறது தான் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வில் see the another example here. இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டார்ஸ்னால் யூனோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறோம். இங்கே மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டார் ரிட்டன் எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ வாங்குறது தான் செலக்டார்ஸு. எக்ஸ் கார்ட் பாயிண்ட் எக்ஸ்க்கான வேல்யூ வாங்குகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கார்ட் பாயிண்ட் ஒய்க்கான வேல்யூ வாங்குகிறோம். ஸோ இதை தான் வந்து செலக்டார்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் செலக்டார்ஸ். Data abstraction is supported by defining an abstract data types, which is the collection of constructor and selectors. Constructor create an object bundling together different pieces of information, while selector extract the individual pieces of information from the object. Constructors, selectorsல data abstractions create பண்ணும்போது அந்த abstractல பார்த்தீங்கன்னா collection of constructors இருக்கும், selectors இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுது, அதாவது சிட்டின்ற ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறோங்க. இதில் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட். அதை தான் சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் bundling together different pieces of information. இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் bundling together எல்லா டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர். பட் செலக்டர்ன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீசஸ்க்கும் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது தனித்தனியாக. இதை தான் வந்து செலக்டர்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வேல்யூ வாங்குகிறோம். பட் சிட்டின்ற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நேம், லாட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே ஒன்றா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு, அதாவது செலக்டார்ஸில் செப்பரேட்டாக அதுக்கான வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணுறோம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் செலக்டார்ஸ். ஓகே, வில் see the remaining topic in next class. Thank you. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.